போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு ஒரு புதிய ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எதுக்காக, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருவோம். சரிங்களா? சரி, எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை சார்பில் 2022-23 ஆண்டு கல்வியாண்டு முதல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கல்வியாண்டு 2022 and 23, இப்போ நடப்பு கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல மட்டும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல வந்து ஒருவேளை இந்த எண்ணும் எழுதும் ஸ்கீமை பத்தி கொடுக்குறாங்க, அரசும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இந்த பகுதி இந்த வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பள்ளி கல்வித்துறை சார்பில் 2022-23 கல்வியாண்டு முதல்ல என்ன பண்றாங்க, 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட இருக்கும் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு முன்னோடி திட்டம். சரியா? யாருக்கு செயல்படுத்துறாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் விஷயம். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 2022-23 கல்வியாண்டு முதல் செயல்படுத்த போறாங்க. இனிதான் செயல்படுத்த போறாங்க. சரியா? எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 13/6/2022. எங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம், சரியா, அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சரியா? ஸோ இவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல, அது பின்னாடி டீட்டெயில சொல்றேன். எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடர்பான காணொலி, கைபேசி செயலி, திட்டப்பாடல் இது எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. ஓகே, சரி. ஏன் இந்த ஸ்கீம், எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் எதுக்கு? ஏற்கனவே அவங்களுக்கு ரெகுலரான அகடமிக் இதுவும் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் எதுக்கு? ஏன்னா ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற நிறைய ஒரு முன்னோடி திட்டங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கொரோனா டைம்ல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பெரும்பாலும் இயங்கவில்லை. ஒரு 19 மாதங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த டைம் பீரியட்ல படித்த மாணவர்கள், ஓகேவா, அப்போ அவங்களுக்கு வகுப்புகள் நடைபெறல. அப்ப அந்த கற்றல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு 8 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 1, 2, 3 அந்த வயசு, அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு என்ன வயசாகும்? 5, 6, 7, 8 இந்த வயசு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு மாணவன் அப்படிங்கிறது 8 வயசுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எழுத படிக்க கத்துக்கிறது எல்லாத்தையுமே அந்த வயசுக்குள்ள கத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கொரோனா பெருந்தொற்றில் தமிழக பள்ளிகள் 19 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்ததுனால வகுப்புகள் இல்லாத நிலையில் மாணவர்களுடைய கற்றல்ல மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டது. சரியா? இந்த இடைவெளியை குறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, 2022-23 கல்வியாண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முதல் 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவு நாளைக்கு? 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கு. சரியா? இந்த திட்டத்தின்படி என்ன பண்ண போறாங்க, 2025 தமிழ்நாட்டில் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எழுத்தறிவும் எண்ணறிவும் என்ன வேணும்? எழுத்தறிவும் எண்ணறிவும் பெற வேண்டும் அப்படிங்கிறது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எப்போ? அடுத்த 3 வருஷத்துக்குள்ள 2025 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எப்படி இருக்கணும்? எழுத்தறிவும் எண்ணறிவும் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறத இலக்கு. சரியா? இது முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த பெருந்தொற்று காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வகுப்புகள்ல குறிப்பாக 1 முதல் 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு தங்களுடைய வகுப்பிற்குரிய கற்றல் நிலையை அடைஞ்சிருக்கும். ஏதாவது அவங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் 1ல இருந்து 3ஆம் வகுப்பு ஒன்றும் நடத்தல. சரியா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 3ஆம் வகுப்பு குழந்தைகள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2வது படிச்சதுக்கான ஒரு கற்றல் அடைவை பெற்றிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பாடமே நடத்திருக்க மாட்டாங்க. ஆனா 3ஆவதுக்கு போயிருப்பாங்க. 2வது படிக்கிறவங்க வந்து 2ஆவதுக்கு வந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 1ஆவதுலாம் அந்த பாடத்திட்டங்களை சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மூவ் பண்ணிருப்பாங்க. சரியா? 2ஆம் வகுப்பு குழந்தைகள் முதல் வகுப்புக்குரிய கற்றல் அடைவை பெறவில்லை. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 மாத இடைவெளிக்கு பிறகு குழந்தைகள் அந்தந்த வகுப்பிற்குரிய திறன்களை பெறாமலே என்ன பண்றாங்க, வகுப்பை நிறைவே செஞ்சுட்டு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு லேர்னிங் வந்து அந்த டைம்ல இல்லாதனால
சரியா? அந்த ஒரு லேர்னிங்கை இப்போ வந்து கொடுக்கணும். எனவே குழந்தைகள் இந்த கற்றலை பெறுவதற்கு உதவியாக பள்ளி கல்வித்துறையினுடைய முன்னோடி திட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள எண்ணும் எழுத்தும் திட்டம் கற்றல் நிலைக்கேற்ப கற்பித்தல். வார்த்தை என்ன உபயோகப்படுத்துறாங்கன்னு பாத்துக்கோங்க. கற்றல் நிலைக்கேற்ப கற்பித்தல், டீச்சிங் அட் தி ரைட் லெவல், TARL அப்படிங்கிற டீச்சிங் அட் ரைட் லெவல் அப்படின்ற அணுகுமுறையை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? டீச்சிங் அட் தி ரைட் லெவல், கற்றல் நிலைக்கேற்ப கற்பித்தல் அப்படிங்கிற அணுகுமுறையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? சோ இப்போ இந்த எண்ணும் எழுதும் திட்டத்துல என்ன பண்ணுவாங்க, அரும்பு மொட்டு மலர் அப்படிங்கிற பெயர்கள்ல தமிழ் ஆங்கிலம் கணக்கு பாடங்களுக்கு சூழ்நிலையியல் பாடத்திறன்களையும் ஒருங்கிணைத்து முதல் முறையாக நிலைவாரியான பயிற்சி நூல்கள், லெவல் பேஸ்ட் ஒர்க் புக்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்களாமா. சரியா? இந்த பயிற்சி நூல்கள் வாயிலாக என்ன பண்ணுவாங்க, 3ஆம் வகுப்பு குழந்தைகள் 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திறன்களையும் 2ஆம் வகுப்பு குழந்தைகள் முதல் வகுப்புக்கான பாடத்திறனையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவாங்க. பேசிக்கா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, ஒரு 19 காலமாக பள்ளிகள் சிறப்பாக செயல்படவில்லை, ஃபுல்லா மூடி இருந்தாங்க. அந்த டைம்ல படிச்ச மாணவர்களுக்கு எந்தவித ஒரு கற்றலும் இருக்காது. அவங்களுக்கு அவங்க மிஸ் பண்ண அந்த கற்றலை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இது. சரியா? அப்போ இந்த மாதிரி பயிற்சி நூல்கள்லாம் குழந்தைகளுக்கு செய்து காண்பித்து வழிகாட்டு உணவு வகையில தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணக்கு பாடங்களை கற்பிப்பதற்கான தெளிவான விரிவான விளக்கங்களும் கூடிய ஆசிரியர் கையேடுகளும் முதல் முறையாக உருவாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த பாடவாரியாக உருவாக்கப்பட்டுள்ள ஆசிரியர் கையேடுகளும் பயிற்சி நூல்களும் ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு தெரிந்த கற்றல் நிலையிலிருந்து படிப்படியாக தனது கற்றலை வளர்த்து கொண்டு செல்ல உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ குழந்தைகளுடைய கற்றலை வந்து சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த கற்றலை மிகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாக கூடிய வகையில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் வகுப்பறை. இந்த எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில பாடல் களம், கதைக்களம், செயல்பாட்டு களம், படைப்பு களம், படித்தல் களம், பொம்மலாட்ட களம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் ஊக்குவிக்கும் வகையில கற்றலும் கற்பித்தலும் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எளிமையாக்கணும். சரியா? இதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். அவங்களுக்கு பிடிச்ச கதை சொல்றது, பாடல்கள், விளையாட்டுகள், புதிர்கள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வகுப்புகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில செயல்பாடுகள் குழந்தைகள் கவன சிதறல் இன்றி பங்கேற்று கற்கவும் துணைக்கருவிகள், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதாவது துணைக்கருவிகள் உதவியுடன் பாடங்களை புரிந்து ஆர்வமுடன் கற்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவை எல்லாமே குழந்தைகள் தனியாகவும் இணைந்தும் குழுவாக சேர்ந்தும் அச்சமின்றி கற்க உதவி புரியும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் பிளான் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த திட்டத்தினுடைய அனைத்து கூறுகளையும் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இவங்க என்னெல்லாம் இப்போ இந்த திட்டத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களோ இது எல்லாத்தையும் நிறைவேற்றும் அனைத்து கூறுகளையும் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக 2025ஆம் ஆண்டிற்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பிழையின்றி, ஸோ நோக்கம் என்ன முதல்ல பார்த்தோமா, 2015ஆம் ஆண்டிற்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பிழையின்றி படிக்கவும் எழுதவும் அடிப்படை கணக்குகளை செய்யவுமான எழுத்தறிவையும் எண்ணறிவையும் பெறுவது உறுதி செய்யப்படும். இதுதான் ஒரே முக்கியமான நோக்கம். சரியா? ஸோ ஹைலைட்ஸ் நீங்களே வந்து நோட் பண்ணிக்கலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொன்னது யாரு? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார் இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து கொண்டு வந்ததுதான் இந்த பெயர். சரிங்களா? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படிங்கிறதுல இருந்து கொண்டு வந்ததுதான். இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்களா? சரியா? இளமையில் கல் அப்படின்னு சொன்னதும் ஔவையார். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொன்னதும் ஔவையார் இல்லையா? ஸோ அதிலிருந்து கொண்டு வந்ததுதான் அந்த எண்ணும் எழுத்தும் இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சரியா? 2025ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சரியா? எண்ணறிவு பெற்றவர்களாக திகழ வேண்டும். அவங்களுக்கு வந்து படிக்க தெரியணும், எழுத தெரியணும். 2வது கணக்கு, பேசிக்கான கணக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடிப்படை கணக்குகளை செய்யவும் எழுத்தறிவையும் எண்ணறிவும் இது 2மா ஆச்சா? அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஹைலைட்ஸ் 2022-23ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படும். 2025 வரைக்கும் செயல்படுத்தப்படும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 1, 2, 3 ஆகிய வகுப்புகள்ல தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சரியா? என்னென்ன பாடங்கள்? தமிழ், ஆங்கிலம், கணக்கு. இந்த 3 பாடங்களுக்கு பயிற்சி நூல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ் வழி, ஆங்கில வழி ஆகிய 2 மொழி வழியாகவும் இந்த நூல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா? பாடமாக மட்டும் இல்லாம செயல்பாட்டு வடிவத்திலையும் பயிற்சி நூல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா?
அச்சம் ஏற்படாத வகையில அவங்களுக்கும் ஈடுபாடோடு இது கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவமைக்கப்பட்டுள்ளது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடல் பாடல் கதைகளாக சொல்லுதல் நடித்து காட்டுதல் பொம்மலாட்டம் இது மாதிரி நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகே, அந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது இல்லாம வேற எதுவும் ஸ்கீம் இருந்தா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணியிருக்கோம், டெலிகிராம் குரூப்லயும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.